வணக்கம் மக்களே, ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை எடுத்து நல்லா சுத்தமாக அலசிட்டு நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மொறுமொறுன்னு தான் காஞ்சிருக்கு, அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். உளுந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் போட்டு வறுத்து. கொத்தமல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாம். மிளகு காரம் கம்மியாக போட்டுக்கோங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வரமிளகா 4, இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் எடுத்து வறுத்து கொட்டிடலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு எல்லாம் நல்லா வறுத்து முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்கிட்டு 2 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியும் போட்டு அப்படியே குடித்தோம்னா சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கு இது கொடுக்கறது நல்லது. முடி கொட்டுறது, கண் பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும். இதை குழந்தைகளுக்கும் கொடுத்து பழக்குங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்படி இருக்குதுன்னு